ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Yegammai's கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐட்டம் பார்க்க போகிறோம். சில்லி பொட்டேட்டோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு, அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கழுவி 3 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூனு மைதா மாவு, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு மிளகாய்த்தூள், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பாதி குடமிளகா ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இது ரெட் சில்லி சாஸு நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இது டொமேட்டோ கெச்சப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் பவுடர், சோயா சாஸு 1 ஸ்பூனு நம்ம அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பொட்டேட்டோவில் தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு எல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம பிரட்டி வச்சுக்குவோம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கலாம். இப்போது தண்ணி லைட்டாக ஊற்றி பிரட்டி வச்சுக்குவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோவை ஒன்று அதில் போட்டுருங்க. சிம்மிலே வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதை எடுத்துடலாம். அதே கடாயிலே எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், குடமிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு, போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்குவோம். டொமேட்டோ கெச்சப்பு, ரெட் சில்லி சாஸ், பெப்பர் பவுடர், சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு போட்டுடலாம். போட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நமக்கு சூப்பரான சில்லி பொட்டேட்டோ ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.